இந்த வாரத்துக்குரிய சமானம் கேட்க போகிறோம். அதுக்கப்புறமா வித்து முரளி இருக்குது. मैं सर्व गुणों व शक्तियों से संपन्न ஆல்ரவுண்டர் ஆத்மா हूँ. நான் அனைத்து குணங்களிலும் சக்திகளிலும் நிரம்பிய ஆல்ரவுண்டர் ஆத்மாவாக இருக்கின்றேன். நம்ம எல்லா ஆத்மாக்களுடைய பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு? ஆல்ரவுண்டர் பாட்டு. பரந்தாமத்திலே இருந்தா, நேற்று வாணி கேட்டிருப்பீங்க, பரந்தாமத்திலே இருந்தா ஒரு பிறப்பு எடுக்க ஆத்மா வருது. லாஸ்ட் பர்த்து எடுக்கிறதுக்கு மட்டும் வருது. அதுக்கு மொதல் பிறப்பு அதுதான், லாஸ்ட் பிறப்பு அதுதான். ஆனால் அது ஒரு நல்ல பாட்டு கிடையாதுன்ட்டார் பாபா. நம்மளோட பாட்டு என்ன பாட்டு? ஆல்ரவுண்டர் பாட்டு. அதில் என்ன ஆத்மா நீங்கள்? என்ன ஆத்மா நீங்கள்? சர்வ குணங்களிலும் சர்வ சக்திகளிலும் நிறைந்த ஆல்ரவுண்டர் ஆத்மா. சரி, அம்மா அப்பாவுடைய குணம், சக்திகள், சுபாவம் குழந்தைகளிடத்தில் இயல்பாகவே இருக்கும். அதனால தான் அம்மா அப்பா எப்படியோ அப்படி தான் குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க? குணங்களின் கடல், சக்திகளின் கடல். அப்போ அந்த குணங்களின் கடல், சக்தியின் கடல், அந்த தாய் தந்தையினுடைய குழந்தைகள் நம்முடைய குணமும் எப்படி இருக்கணும்? எல்லா குணமும் எல்லா சக்தியும் நிறைஞ்சிருக்கணும். அப்போ எல்லா குணங்களையும் சக்திகளையும் நீங்கள் நினைவில் கொண்டு வந்து அதனுடைய சொரூபமாக ஆக வேண்டும். ஃபஸ்ட்டு என்னுடைய குணம் எது அதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? அதை நினைவுபடுத்திக்கணும். நான் தான் இப்படிப்பட்ட ஆத்மா, தன்னை என்னவாக எண்ணுகின்றோமோ அதுவாக ஆகின்றோம். ஒன்று நினைவு மூலமாக அந்த குணம் சக்தியை கொண்டு வரணும். ரெண்டாவது இந்த குணத்தை கடைபிடிக்கணும். ஃபுல் டே என்ன பண்ணணும்? குணங்களை தாரணை பண்ணணும். அது மூலமாக குணம் சக்தியில் நிறைஞ்ச ஆத்மா ஆகணும். அடுத்து பாபாட்ட போய் அந்த சக்தியை நம்ம எடுத்துக்கணும். அவற்றிருந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ஆகணும்? குணம் மற்றும் சக்தி நிறைந்த ஆத்மா ஆகணும். அடுத்து பிறருக்கு நம்ம கொடுக்கணும், தானம் செய்யணும். அது மூலமாக நம்ம என்ன ஆகலாம்? குணமும் சக்தியும் நிறைந்த ஆத்மாவாக ஆகலாம். அந்த குணம் சக்தி பாபா எனக்கு அதான் ப்ராக்டிஸில் இன்றைக்கி கேட்க போகிறீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? பிறருக்கு கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். ஒவ்வொரு குணத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? தாரணை பண்ணணும். அப்போ தான் அந்த குணமும் சக்தி என்ன ஆகும்? நிறைய. இது போக இது வேறு வழி இருக்கா? கிரகிக்கணும். பிறர்கிட்ட என்ன பண்ணணும்? குணங்களை கிரகிக்கணும். எப்போ எந்த சக்தி எந்த இடத்துல தேவைப்படுதோ அப்போ அந்த இடத்துல அந்த சக்தியை நம்ம பயன்படுத்தணும். வேறு பரோபகாரியாகணும். யோக பயிற்சி. மம்மா பாபாவை உங்கள் முன்னால் பாருங்கள். இந்த மாதமே என்ன மாதம்? மம்மாவினுடைய மாதம். மம்மாவை பாருங்கள், பாபாவை பாருங்கள். அவங்க 2 பேர்கிட்ட திருஷ்டி வாங்குங்க. நீங்கள் ஹாலுக்குள்ளே வந்ததுமே பாபா மம்மா பார்க்குறீங்க இல்லையா? ஏன் பாபா மம்மா இருக்காங்க? திருஷ்டி கொடுக்கவா? திருஷ்டி மட்டும் கொடுக்க தானே? அவங்கள்ட்ட நீங்கள் திருஷ்டியை பெற்று அனுபவம் பண்ணுங்கள் அவர்களிடம். ஏன்னா அவங்க சிவபாபாட்டேருந்து வாங்கினவங்க. வாங்கி எப்படி இருக்காங்க? அவங்க நிரம்பி இருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட திருஷ்டி வாங்கி அனுபவம் பண்ணுங்க. அவர்கள் எனக்கு எல்லா குணங்களையும் சக்தியும் கொடுத்து என்னை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அனுபவம் பண்ணுங்க. அடுத்து மாதா பிதா மம்மா பாபா இருவருமே சமானமாக ஆகிவிட வேண்டும் என்ற வரதானத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். ரெண்டாவது ப்ராக்டிஸ், முழு நாளும் சர்வ சக்திவான் ஷிவ பாபாவுடைய கொடை நிழலுக்குள்ளேயே இருங்க. அனுபவம் பண்ணுங்க. பாபா சர்வ சக்திகளால் என்னை நிறைத்து கொண்டிருக்கிறார். அனுபவம் பண்ணுங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். அடுத்து விசேஷமாக ஃபுல் டே டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா வருது.
ஒவ்வொரு டிராஃபிக் கண்ட்ரோல் யோகாவின் நேரத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணணும். தேகத்திலிருந்து டிட்டாச் ஆகிடுங்க. தேகத்திலிருந்து நான் ஆத்மா விடுபட்டு பரந்தாமத்தில் இருக்கிறேன். சர்வ சக்திவான் பாபாவுடைய சக்தியானது ஃபவுண்டனாக இருக்கின்றது. அந்த ஃபவுண்டனுக்கு கீழே அமர்ந்திருக்கின்றேன். கீழே போய் உட்காந்துருக்கும். ஃபவுண்டனுக்கு கீழே உட்காந்துருக்கு. தன்னைத்தானே அனைத்து சக்திகளால் சார்ஜ் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பயிற்சி, தன்னுடைய அலங்கரிக்கப்பட்ட தெய்வீகமான சொரூபத்தை உங்கள் முன்னால் பாருங்கள். எந்த சொரூபத்தை? எந்த சொரூபத்தை? தேவதா ரூபத்தை. 5 சொரூபத்தில் வருது இல்லையா? தன்னைத்தாமே நம்ம என்ன பண்ணணும்? தேவதையாக பார்க்கணும். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? தேவதையாக இருக்கின்றேன். தேவதா ரூபத்தில் பாருங்கள். அந்த தேவதா ரூபம் எப்படி இருக்கு? தேவதை ஏட்டிங்களா? பேச மாட்டாங்களா தேவதை? சர்வ குணங்களும் சர்வ சக்திகளும் நிறைந்த தேவதா ரூபமாக இருக்கின்றது. எல்லா கலைகளும் கூட சம்பூர்ணமாக இருக்குது. என்னோட தேவதா ரூபம் எப்படி இருக்குது? என்னோட ட்ரெஸ் தான் அது. எது? தேவதா ரூபம் என்பது என்னுடைய ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை இப்போ என்னால் போட்டுக்க முடியல. ஏன் முடியல? எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ட்ரெஸ்ஸு, இன்னும் வாங்கவே இல்லை. எப்படி போட்டுக்கிறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணியாச்சு. பாபா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்க போகிற. அரைக்கல்ப இந்த ட்ரெஸ் தான், வேறு ட்ரெஸ்ஸே கிடையாது உனக்கு. பாபா என்ன பண்ணிட்டார்? செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. மனசில் என்ன செய்ய சொல்லார் பாபா? அந்த ரூபத்தை உணருங்க, அனுபவம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? அந்த தகுதி வந்தால் தான் அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறது? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆத்மா என்ன பண்ணும்? அந்த ட்ரெஸ்ஸை தாரணை செய்து கொண்டு விடும். எதிர்கால ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு முன்னால் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு தன்னை என்ன பண்ணுங்க? அந்த ரூபத்தில் அனுபவம் பண்ணுங்க. இதில் என்ன பண்ணுது? நம்ம சர்வ குணங்களிலும் சர்வ சக்திகளிலும் சர்வ கலைகளிலும் நிறைந்த ஆத்மாவாக ஆக்குகின்றது. எவ்வளோ ஈஸியான வழி பாருங்கள். தேவதா நிலையை அடையிறதுக்கு எவ்வளோ ஈஸியான ப்ராக்டிஸு. இது என்னுடைய எதிர்கால ஸ்வரூபம். இது தேவதா ஸ்வரூபம், தேவதா ரூபம். இது என்னுடைய எதிர்கால ரூபம். இன்றைக்கு பிராமணனாக இருக்கிறேன், நாளைக்கு நான் தேவதை ஆயிடுவேன். அப்படி பக்கத்தில் என்ன பண்ணுங்க? அந்த தேவதா ரூபத்தை இன்னைக்கு தான் நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு பார்த்தா நான் எப்படி இருப்பேன்? வேறு மாதிரி இருப்பேங்கிறீங்களா? தேவதையாக இருப்பேன், அவ்வளோதான். அப்படி பக்கத்தில் என்ன பண்ணணும்? தன்னோட ரூபத்தை பார்க்கணும். நாளைக்கு தேவதை ஆகிடுவேன். ஸோ நாளைக்கு தேவிய குணம் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜ் ஆகிடும். फिर फील करे धीरे धीरे ये मेरा संपूर्ण स्वरूप मेरे समीप आ रहा है. தேவதா ரூபத்தை முன்னால் பார்க்கணும். அந்த ரூபத்தை பார்த்து அனுபவம் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். மெதுவாக அந்த தேவதா ரூபம் என்னை நோக்கி என் முன்னால் வந்துட்டே இருக்கு. நான் அந்த தேவதா ரூபமாக ஆகிவிட்டேன். பண்ணலாமா அப்படி ப்ராக்டிஸு? அந்த தேவதையாகவே ஆகிவிட்டேன். அந்த ரூபமாக நான் ஆகிவிட்டேன். அப்போ நான் எப்படி இருக்கிறேன்ப்போ? தேவதையாக இருக்கின்றேன். எனக்குள்ள எல்லா சக்திகளும் எல்லா குணங்களும் நிறைந்த ஒரு தேவதை ஆத்மாவாக ஆகிவிட்டேன். இப்படி என்ன பண்ணுங்க? ஃபீல் பண்ணுங்க. தாரணைக்கான பாயிண்ட், ஹாஞ்சி என்ற பாடத்தை பக்கா செய்ய வேண்டும். ஹாஞ்சின்னு அர்த்தம் என்ன? ஹாஞ்சி அப்படின்னு அர்த்தம் என்ன? சரி சரி செய்கிறேன், ஓகேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பாபா ஹிந்தியில் என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஹாஞ்சி சரி பாபா, செய்கிறே பாபா, ஓகே பாபா, அச்சா பாபா. அப்படி என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே சரி பாபா என்ற பாடத்தை பக்கா பண்ணுங்க. பாபாவுக்கு கூட ஹாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை தான் அவருக்கும் பிடிச்சிருக்கு.
உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும்? அப்படி சரி சரி என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் எல்லோருக்குமே பிரியமானவர் ஆயிடுறாங்க. பாபாவுக்கு மட்டும் இல்லை, பாபாவுக்கும் பிரியமானவரா, உலகத்தினருக்கும் பிரியமானவர் ஆயிடுறாங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு? சரி பாபா சரி பாபா, முடியாது முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சரி பாபா சரி பாபா அப்படி சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க ஒன்று பிரியமானவர் ஆயிடுறாங்க. பாபாவுக்கு பிரியமானவரா, உலகத்துக்கு பிரியமானவரா ஆயிடுறாங்க. வேற என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? உதவி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அனைவருடைய ஆசீர்வாதமானதவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஹாஞ்சி சொல்றதுனால எல்லாத்த விட ஒரு பெரிய லாபம் இதுவும் கிடைக்கிறது. ஆசீர்வாதம் உண்டு, அதுக்கு மேலே இன்னொன்றும் இருக்கிறது. அது என்ன? ஹாஞ்சி சொல்ல வருதா, நாஜி சொல்ல வருதா? எது ஈஸியாக இருக்குது, ஹாஞ்சியா நாஜி? எஸ் ஆர் நோ, முடியும் முடியாது, எது ஈஸியாக இருக்குது? ரெண்டுமே ஈஸியாக இருக்கா? நாளை முடியாதுன்னு சொல்லிடுவேன், நாளை ஈஸியாக முடியாதுன்னு சொல்லிடுவேன். முடியாதுன்னு சொன்னால் பாபா என்ன சொல்லுவார்? என்னாலே ஆஸ்தி கொடுக்க முடியாது, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, என்னால் உன்னை பாலனா பண்ண முடியாது. அவர் யாரை பாலனா பண்ணுவார்? ஆஞ்சி பண்ணுற குழந்தை தான் அவர் பாலனா பண்ண முடியும். முடியாது சொல்லிட்டு போனால் திருப்பிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். முன்னாடி வர குழந்தை தானே அவர் பாலனா பண்ண முடியும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? அவர்கள் எல்லா கலைகளிலும் எல்லா காரியங்களிலும் ஆல்ரவுண்டர் ஆகிடுறாங்க. யார்? எல்லா கலைகள் நிரம்ப பெற்றவராகவும், அடுத்து எல்லா காரியங்களிலும் எல்லா சேவையிலும் அவங்க என்ன ஆகிடுறாங்க? ஆல்ரவுண்டர் ஆகிடும். பாபாவுடைய சேவா கூட யாருக்கு கிடைக்கும்? ஆஞ்சி பண்ணுற குழந்தை. யாரை தேடுவார் பாபா? இந்த குழந்தை சொன்னால் ஆஞ்சி பண்ணணுன்னு அவருக்கு தெரியும், அந்த குழந்தை தானே அவரு தேடுவார். நம்ம ஹாஞ்சி பண்ணலை, என்ன செய்வார் பாபா? அவருக்கு ஹாஞ்சி பண்ணுற குழந்தை இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல. முடியாதுன்னு சொல்கிற குழந்தை இருக்காங்கன்னா முடியுன்னு சொல்கிற குழந்தை இருப்பாங்கள்ல. அப்போ முடியாதுன்னு செய்கிற குழந்தை முடியாதுன்னு சொல்லிடுறதுனால பாபா சேவா நடக்காமல் இருக்காது. எந்த குழந்தை ஹாஞ்சி பண்ணுமோ அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணுவார் பாபா? முடிச்சிடுவார். இப்போ பிராப்தியாக இருக்குது, ஹாஞ்சி பண்ணுற குழந்தைக்கு தான் பிராப்தி கிடைக்கிறது. சிந்தனைக்கான பாயிண்ட், சர்வ குணங்கள்னா எதையெல்லாம் சர்வ குணங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சர்வ குணங்களை பற்றிய ஒரு மாலையை ரெடி பண்ணுங்க. எல்லா குணத்தையும் மாலையாக ரெடி பண்ணுங்க. ஆல்ரவுண்டர் அப்படின்னா அதனோட அர்த்தம் என்ன? யாரெல்லாம் ஆல்ரவுண்டராக ஆக முடியும்? ஆல்ரவுண்டர் ஆகுவதற்கு பாபா சொல்லப்பட்ட மகா வாக்கியம் என்ன? இதை பற்றியும் சிந்தனை பண்ணுங்க. விசேஷதாவை பார்க்க வேண்டும், பிறருடைய விசேஷதாவை வருணனை செய்ய வேண்டும். ஒன்று பார்க்க வேண்டும், இன்னொன்று வருணனை செய்ய வேண்டும். எதை நாம் பார்க்கின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடையதாக ஆகிவிடும். குறையை பார்த்தா அந்த குறை என்னாகும்? பார்க்குறவங்களுக்குள்ளே அந்த குறை வந்துடும். குறை இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, குறை பார்க்குறவங்க தான் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. குழப்பமாகவும் கேள்விகளோடும் வேஸ்ட்டு தாட்ஸோடும் பார்க்குறவங்க தான் எப்படி இருப்பாங்க? குறை இருக்கிறவங்கள விட அதிகமான பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? அவங்க தன்னோட குறையை போக்குறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? முயற்சி பண்ணாமல் இருப்பாங்களா? ஆனால் பார்க்குறவங்க என்ன ஆகிடுறாங்க? குறைஞ்சிட்டே போகிறாங்க. குறைய பார்க்குறவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க? நிறைய முடியாது அவங்களால. அவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க? குறைஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ குணமும் சக்தியும் நமக்குள்ளே நிரம்ப வேண்டும் என்றால் விசேஷதாவை பார்க்க வேண்டும், வருணனை செய்ய வேண்டும். எதை பார்க்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்குள்ளே வரும். அதனால் விசேஷதாவையே பாருங்கள், விசேஷதாவையே வருணனை செய்யுங்கள். தபஸ்வியும் பிரீத், அன்பான தபஸ்வி ஆத்மாக்களுக்கு இதுதான் நேரமாகும். பாக்கிய விதாதா பகவான் நம் அனைவருடைய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
பாபாவுடைய வேலை என்ன? பாக்ய வித்தாத்தரோட வேலை என்ன? பாக்கியத்தை உருவாக்குவது. அவ்விக்த வாணியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய வருணனையை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார் பாபா. ஒரு பக்கம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? குழந்தைங்களை நான் அப்படி பார்க்குறேன், குழந்தைங்களுக்கு இது கிடச்சிருக்கு, குழந்தைங்களுக்கு அது கிடச்சிருக்கு. குழந்தைங்க முகத்தை பார்த்தாலே அவருக்கு என்ன தெரியுது? குழந்தைகளுடைய பாக்கியமும் அதிர்ஷ்டமும் பிராப்தியும் தான் பாபாவுக்கு தெரியுது. அவர் பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நாம் என்ன ஆகிடுவோம்? மாப்சமான ஆகிடுவோமா? அது ஒரு ப்ராக்டிஸ் வேணும். நமக்கு நம்மளை பார்க்க தெரியல, எப்படி பார்க்கணுன்னு தெரியல. அதுக்காக பாபா என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறாரு. அவர் பார்க்குறாரு, சொல்லி கொடுக்குறாரு, பார்க்குறாரு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே நாமே அப்படி பார்க்க வேண்டும். ஒன்று பாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கார் பாபா. ரெண்டாவது, அனைவரையும் குணங்களாலும் சக்திகளாலும் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். டெய்லி முரளி மட்டும்தான் சொல்கிறாரா பாபா? கூடவே பல வேலை நடக்குது. முரளி சொல்லும்போதே பாபா நிறைய காரியங்களை குழந்தைங்களுக்காக செய்துட்ருக்கிறார். சில குணங்களில் உங்களுக்கு அட்டென்ஷன் வந்திருக்கும். இன்றைக்கி இந்த குணத்தை கண்டிப்பாக நான் கொண்டு வரணும். வாணி கேட்ட பிறகு தோணுது, இப்படித்தான் இந்த குணத்தோடு தான் நான் இருக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா அது கொடுத்தது யார்? படிப்பு மூலமாக என்ன பண்ணிட்டார்? உங்களுக்கு அதை டச் பண்ணிட்டார். சில தாரணையில் உங்களுக்கு என்ன ஆகும்? ஈர்ப்பு வரும், அட்டென்ஷன் வரும். அது ஈர்ப்பை ஏற்படுத்துறது யார்? பாபா. 1 மணி நேரம் கிளாஸில் நிறைய பாபா நம்ம குழந்தைகளுக்காக நிறைய செய்கிறாரு, நிறைய கொடுக்குறாரு, நிறைய செய்கிறாரு. யார் இப்போது தன்னை சம்பன்னமாக ஆக்கி கொள்வார்களோ அவ்வளவு அதன் அனுசாரம்தான் அவர்களுடைய கல்பத்தினுடைய பாட் அப்படித்தான் நடைபெறும். எப்படி நினச்சிக்கிறாங்களோ அப்படி தன்னுடைய பாட்டை ப்ளே பண்ணுவாங்க. இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதுமே இல்லை. ஆக இப்போ பாபாவும் தன்னுடைய பாட்டை என்ன பண்ணிகிட்ருக்கார்? அவரும் மைண்டப் பண்ணிகிட்ருக்கார். கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு, வேலையை முடிச்சுட்டு அவரும் கிளம்புறதுக்கு தயாராகிட்டுருக்கார். இந்த கல்பா எவ்வளோ நம்மை நெறித்து கொள்கின்றோமோ அதன் அனுசாரமாக தான் கல்பா நம்முடைய பாட்டு இருக்கும். இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க? நெரிக்க வேண்டிய நேரத்தில் நெரிச்சுக்கணும், அடைய வேண்டிய நேரத்தில் அழிஞ்சுக்கணும். இதனுடைய ஆதாரத்தில் தான் முழு கல்பத்தினுடைய பாட்டு இருக்குது. இதனுடைய ஆதாரத்தில் தான் கல்பத்தினுடைய பாட்டு இருக்குது. அப்போது உங்களை நிரந்தரமாக பாபாவோடு இணைத்து கொண்டு தன்னை குணத்தாலும் சக்தியாலும் ஏன் நிறைத்து கொள்ளக்கூடாது? தன்னோட ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? நாமளே சொல்லணும், ஏன் ஆத்மா நிறைச்சிக்க மாட்டேங்கிற, ஏன் ஆத்மா நிறைச்சிக்க கூடாது, இதுதான சமயம், இதுதான பாக்கியத்தை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். நேற்று கூட பாபா என்ன சொன்னார்? பிஸியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே டீச்சர் ஆகிடுங்க. எப்படிலாம் பிஸியாக இருக்கணும்னு ஷெட்யூல்டு பிளான் பண்ணுங்கள், பிஸியாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தன்னோட ஆத்மாவுக்கு தானே நாம் புரிய வைக்க வேண்டும். நல்லது.